ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம். அம்மான் நகருக்கு அரசன் அரசருக்கு அரசன் செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான். இம்மான் கதைக்கு ஓர் இரையாய ராமன் என்னும் மொய்மான் கழலோன் தரு நல் அறமூர்த்தி அண்ணான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அம்மான் நகருக்கு அரசன், அத்தகைய மாண்பு மிகுந்த நகரத்துக்கு அரசனாய் இருப்பவன் அரசருக்கு அரசன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான சக்கரவர்த்தி. மான் தனிக்கோல் மாட்சிமை மிக்க தனது ஒப்பில்லாத செங்கோலாகிய ஆட்சி முறை உலகு ஏழினும் செல்ல நின்றான். 7 உலகங்களிலும் செல்லுமாறு ஆட்சி செய்து நிலைத்தவன் ஆனான். மேலும் அவன் அம்மான் கதைக்கு ஓர் இரையாய இந்த பெருமை பொருந்திய ராமாயணம் என்னும் கதைக்கு தலைவனான ராமன் என்னும் மொய்மான் கழலோன் தரு, ராமன் என்ற பெயரை உடைய வன்மையும் பெருமையும் உள்ள வீரக்கழல் அணிந்த நம்பியை பெற்ற அண்ணான் நல்லறமூர்த்தி, நல்லறத்தின் வடிவமும் ஆமான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். முதல்ல இந்த அரசியல் படலம் அப்படிங்கிறதே கோசல நம்ம இப்போ வரைக்கும் கோசல நாடு, அப்புறம் நாட்டில் இருக்கிற நகரம் அயோத்தி நகரம், அதை தொடர்ந்து இப்போ அரசியல் படலம் பார்க்குறோம். அதாவது இந்த படலத்தில் தசரதனுடைய சக்கரவர்த்தி, அவனுடைய ஆட்சி சிறப்பு, அவனுடைய தனிப்பெருமை, குடைச்சிறப்பு, அரசு செய்யும் திறம், இது எல்லாத்தையும் தான் இந்த படலத்தில் பார்க்க போகிறோம். இதில் தசரதன் அப்படிங்கிறத தயரதன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் அந்த சமஸ்கிருதமா தமிழா அப்படிங்கிற போட்டிக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். நமக்கு எப்போவுமே ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. அதனால ஏன்னா கம்பரே நிறைய இடங்கள்ல புது புது வார்த்தைகள், சமஸ்கிருதத்துக்கான தமிழ் பதத்தெல்லாம் அவரே முதல் முறையாக பயன்படுத்தியிருப்பாரு. அந்த அந்த ஏன்னா லக்ஷ்மணன் அப்படிங்கிறத இலக்குவன்னு சொல்றது, எல்லாத்தையுமே தமிழ் படுத்துறது இருக்குல்ல, இலக்கண விதிகள் படி தமிழாக்கம் செய்வது, பெயர்களையும் சரி புது புது வார்த்தைகள் உண்டாக்குறதும் சரி, அதில் எனக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு. ஏன்னா அப்படித்தான் ஒரு மொழியை வளர்க்க முடியும். இது சமஸ்கிருதம், நான் விஜயை விசைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் ஜான்னு சொன்னா ஆகாதா என்ன? அப்படிலாம். அதனால அந்த கொள்கை கொண்டதுனால நான் தசரதன் தயரதன் அப்படின்னு 2 விதமாகவும் சொல்லுவேன். ரெண்டும் தசரதன் தான் குறிக்கும். இப்ப நம்ம பாட்டை பார்க்கலாம். அம்மான் நகருக்கு அப்படின்னு வர்ற இடத்துல அந்த அகரச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையனை பத்தி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது, அவனுடைய தந்தையின் பெருமையை சொல்லும்போது, உங்க அப்பா எப்படிலாம் இருந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த அப்பாவுக்கு பிறந்த பையனா நீ அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த அப்படின்றது எதை குறிக்கும்? அவர் எவ்வளவு பெருமை வாய்ந்த, இப்ப நான் சொன்னேனே மேல அவ்வளவு பெருமை கொண்டவர் அவருக்கு பையனா பிறந்துட்டு நீ இப்படி செய்றிய அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இங்க நகர படலத்துல அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் 75 பாடல்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்பேற்பட்ட கோசல நாட்டில் அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய நகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அரசன் அப்படிங்கிறதுனால அம்மான் நகருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி செங்கோல் அப்படின்னு சொல்லாம செம்மான் தனிக்கோல் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தனிக்கோல் அப்படின்னா, அவர் செங்கோல் கொண்டு நல்லாட்சி தான் புரிகிறாரு. ஆனா அது ஒப்பற்ற ஆட்சியாக இருக்கு, அவரை மாதிரி வேற யாரும் ரொம்ப பிரமாதமாக ஆட்சி செய்யல அப்படிங்கிறதுனால தனிக்கோல் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அரசனுக்கு அரசன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சக்கரவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்ல, அது ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றோம்னா, அதாவது மன்னர்களுக்கு மன்னன், அவனுடைய ஆக்ஞா சக்கரம், தர்ம சக்கரம், அது அந்த தன்னுடைய ராஜமுத்திரையின் கீழ் எல்லாரும் கட்டுப்படுவாங்க, அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படிங்கிறதுனால சக்கரவர்த்தின்னு சொல்றான். ஏதோ அசோகனுடைய அசோக சக்கரம் அப்படின்னு அது அசோகனுக்கு மட்டும் உரித்தான சக்கரம்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா அசோகனுக்கு முன்னாடியும் சரி அசோகனுக்கு அப்புறமும் சரி ராஜாக்கள் ராஜமுத்திரைகள்ல சக்கரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சக்கரமே தர்ம சக்கரத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இம்மான் கதைக்கு ஓர் இறை அப்படின்னு சொல்லியிருப்பார். ராமனை ஓர் இறை அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் இறைக்கு உயரம், தலை, பிரம்மன், தலைமை, நடுவுநிலைமை,
தலைவன், தமையன், கணவன், இறகு, சிறகு இப்படிலாம் நிறைய அர்த்தம் இருக்குது. கிட்டத்தட்ட 18 அர்த்தம் இருக்குது இறைங்கிற சொல்லுக்கு. இந்த இடத்துல தலைவன் அப்படிங்கிற பொருளில் தான் வருது. அதாவது கதையின் நாயகன். நான் சொல்லியிருக்கேன்ல, நாயகன்கிறது சமஸ்கிருத சொல். அதற்கான நேரு தமிழ் பதம் வந்து பாட்டுடை தலைவன் தான். அதனாலதான் நம்ம இம்மான் கதைக்கு ஓர் இரையாய அப்படின்னா இந்த பெருமை பொருந்திய ராமாயணம் என்னும் கதைக்கு தலைவனான அப்படின்னு அர்த்தம் பார்க்குறோம்ல. அதே மாதிரி மொய்மான் கழலோன் அப்படின்னு, கழல்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீரக்கழல் அணிந்திருப்பார்கள் அரசர்கள் அப்படின்னு. மொய்மான் கழலோன் வெறும் கழலோன் இல்லை, மொயம்பு. நம்ம 159வது பாட்டு பொழுதுபோக்கு, அந்த அயோத்தி நகரில் இருக்கிறவர்களுடைய பொழுதுபோக்குன்னு பார்க்குற பாட்டில் முழங்கு தென் கடகரி மொயம்பின் ஊறவும் எழும் குரத்து இவுளியோடு ரதம் ஏறவும் பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்தர வழங்கவும் பொழுதுபோம் சிலருக்கு அம்மாநகர் அப்படிங்கிற பாட்டில் மொயம்பின் ஊறவும் ரொம்ப வலிமை பொருந்திய யானை அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல மொய்மான் கழலோன் அப்படின்னு சொல்ற இடத்துல மொயம்புங்கிறது வலிமையை குறிக்க வருது. தசரதனுடைய ஆட்சி வந்து உலகெங்கும் பரவும் அப்படிங்கிறதுனால உலகு ஏழினும் செல்ல நின்றான் அப்படின்னு, 7 உலகத்துக்கும் செல்லும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அதாவது இம்மான் கதைக்கு ஓர் இரையாய ராமன் என்னும் மொய்மான் கழலோன் அப்படின்னு சொல்ற இடத்துல ராமன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ராமன் பிறந்தான் அப்படின்ற பெயர் அந்த அர்த்தம் கிடையாது. ராமன் என்ற பெயரை உடைய அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க ரம்யமானவன், அழகானவன். அதாவது முதல்ல ராமன்கிற பேர் முதல்ல வந்துச்சா அல்லது ராமன் முதல்ல வந்தானா அப்படின்னு கேட்டா பேர் தான் முதல்ல வந்துச்சு. ஏன்னா ராமருக்கு முன்னாடியே பரசுராமர் இருந்தார்ல. அப்ப ராமருங்கிற பேரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். நம்ம சாப்பாட்டு ராமன்னு சொல்றோமே, அதுல சாப்பாட்டு ராமன்னா என்ன, சாப்பாட்டு பிரியன்னு அர்த்தம். சாப்பாடுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அதனால அந்த அன்பையும் பிரியத்தையும் குறிக்க வர்ற சொல்றதான் ரம்யமானவன் ராமன். அதனால அதாவது அவ்வளவு அழகு பொருந்தி எல்லோராலும் விரும்பத்தக்கவன் அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க ராமன் வருது. பாட்டுடை தலைவன் ராமன்னா ஏதோ ராமன்கிற ஒரு ஆள் பேரை மட்டும் அங்க குறிக்க வரல, அவ்வளோ அழகு கொண்டவன் அப்படின்ற பொருள்ல வருது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அவர் என்ன சொல்றாரு, கம்பர் என்ன சொல்றாரு, ராமன் என்னும் மொய்மான் கடலோன் தரு அண்ணான் நல்லற மூர்த்தி அப்படின்னு. நல்லறத்தின் வடிவம், அங்க அவர் வந்து மொத்த அறத்தின் மொத்த உருவம் அவன் அப்படின்னு சொல்ற இடத்துல அப்ப அழக தானே அவர் சொல்றாரு, அங்க பேரை சொல்லல. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, அவருக்கு ராமன் என்னும் மொய்மான் கடலோன் தருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி அர்த்தம் பண்ணோம் அதை, ராமன் என்ற பெயரை உடைய வன்மையும் பெருமையும் உள்ள வீரக்கழல் அணிந்த நம்பியை பெற்றன்னு அர்த்தம் பண்ணோம். தருன்னா தர்றது, பெருனா பெறுவது. ஆனா நம்ம ரெண்டுத்துக்கும் மாத்தில அர்த்தம் பண்ணோம். அது ஏன்னா இங்க தசரதன் தந்தான் அப்படின்னா அவன் ஏதோ உற்பத்தி செஞ்சு தந்தான்னு அர்த்தம் கிடையாது. இறைவன் விஷ்ணு ராமனாக அவதரிப்பதற்கு அவர் மனசு வச்சு அவர் தசரதனுக்கு அருள் புரிஞ்சாருங்கிறதுனாலதான் தருங்கிறத பெற்றன்னு நம்ம அர்த்தம் பண்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம தாய் தந்தையர்களை பெற்றோர்கள்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவர்கள் தான் நம்மளை நிஜமாவே அவங்க 2 பேரும் புணர்ந்து அவர்கள் தான் நம்மளை வந்து உருவாக்கினார்கள்னு சொன்னா தந்தோர்கள் அப்படின்னு தானே சொன்னோம். அவர்கள் என்னை இந்த உலகுக்கு தந்தவர்கள் அப்படின்னா தந்தோர்கள் அப்படின்னு தானே சொன்னோம். ஆனா பெற்றோர்கள்னு சொல்றாங்க, அவர்களே எங்கேருந்தோ வாங்கி தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் காட்ஸ் கிஃப்ட்னு ஏன் சொல்றோம், குழந்தைகளை வந்து செல்வங்களை இறைவனா பார்த்து கொடுத்த கருணை அப்படின்னு தானே சொல்றோம். அதனால இறைவனுடைய அருள்னாலதான் தசரதனுக்கு பிள்ளையா அவரே வந்து பிறக்கணும்னு முடிவு பண்ணி வராருங்கிற அர்த்தம் வர்றதுக்காக தான் நம்ம கழலோன் தருங்கிறதுக்கு அந்த அணிந்த நம்பியை பெற்ற அப்படின்னு அர்த்தம் பண்றோம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அம்மான் நகருக்கு அரசன், அரசருக்கு அரசன், செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான், இம்மான் கதைக்கு ஓர் இரையாய ராமன் என்னும் மொய்மான் கழலோன் தரு நல் அறமூர்த்தி அண்ணான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி
இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.